பழைய ஏற்பாட்டில் பிசாசு யோபுவை சோதிக்க வேண்டும் என்று அவன் யோசித்த போது ஆண்டவராகிய யெகோவா தேவனிடத்திலே போய் அவன் அனுமதி வாங்கி கொண்டு வருகின்றான். அதே போல புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பேதுருவை சோதிப்பதற்கு பிசாசு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே அதிகாரத்தை பெற்றுக் கொடுக்கிறார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் அழைக்கப்பட்டவனை, ரட்சிக்கப்பட்டவனை, கர்த்தருக்கு அஞ்சி வாழ்கிற ஒரு மனிதனை பிசாசினால் தொடவே முடியாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்று, ஒரு ரட்சிக்கப்பட்ட அல்லது அழைக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஊழியக்காரனை சுற்றிலும் பிசாசு அவனை தொடாதபடிக்கு கர்த்தர் வேலி அடைத்து வைத்திருக்கின்றார். ஆகவே நாம் ஒருபோதும் பிசாசுக்கு அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் கூட அஞ்சலாம், ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாம் ஒருபோதுமே அஞ்சக்கூடாது. ஏனென்று சொன்னால், பழைய ஏற்பாட்டு யோபுவுக்காக கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை. ஆனால் புதிய உடன்படிக்கையின் கீழே இருக்கிற இன்றைக்கு வாழ்கின்ற நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக மனிதனாக இந்த பூமிக்கு வந்து கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்ததினாலே பிசாசினுடைய தலை நசுக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு இருந்த யோபுவுக்கு பிசாசை குறித்த ஒரு பயம் அவனுக்கு இருக்கலாம், ஆனால் நமக்கு அப்படிப்பட்ட பயம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. சரி, நான் சொல்ல வந்த கருத்தை சொல்லுகின்றேன். யோபுவை சோதிப்பதற்கு கர்த்தர் அனுமதி கொடுத்த உடனே பிசாசு என்ன செய்கிறார் சொன்னால் 10 பிள்ளைகளை கொன்று கொடுக்கிறார், ஆஸ்தி எல்லாம் அபகரித்துக் கொள்கிறார், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் வியாதியினால் அவனை சோதிக்கின்றார். ஆனால் கூட யோபு, நான் நம்புகிற தேவனை விட்டு ஒரு நாள் விலக மாட்டேன் என்று சொல்லி, நன்மையை பெற்று நான் தீமையை பெற வேண்டாமோ, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று சொல்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொல்லுகின்றார். யோபு சொல்லுகின்றார், அவனை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் பற்றுதலாய் இருப்பேன், நம்பிக்கையாய் இருப்பேன் என்று சொல்லுகின்றார். ஆனால் புதிய உடன்படிக்கையிலே, அதாவது புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நேரடி சீசனாக அப்போஸ்தலனாக இருந்த இந்த பேதுருவோ முன்னமே அவனை எச்சரிக்கப்பட்டும் கூட பிசாசு சோதிக்க போகிறான் என்பதை ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருந்தும் கூட பீட்டர் மிசரபிளை ஃபெயில்ட், பேதுரு தோற்று போனார். சாதாரண வேலைக்காரி முன்பதாக 3 தரம் அவர் மறுதலித்தார், அவரை சபித்து சத்தியம் பண்ணினார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பேதுருவை பின்னாட்களிலே ஆண்டவர் ஒரு சபைக்கு தூணாக எடுத்து 3000 ரட்சிக்கப்பட அவர் வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய ஜீவனையே தியாகமாக கொடுத்து கர்த்தருக்காக ஊழியம் செய்வதற்கான முழு பலனையும் அவர் எப்படி பெற்றுக்கொண்டார் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியின் பலனை பெற்றுக்கொண்டார். நீங்களும் கூட ஆண்டவருக்காக பிசாசை எதிர்த்து வைராக்கியமே வாழ வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியின் பலனை பெற்றுக்கொள்ள உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.